ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 செக்ஷன் 3 கீழே இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசையா சொத்து அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸ்டாண்டிங் டிம்பர் க்ரோவிங் கிராப்ஸ் நாட் இன்க்ளூடு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்போ தச்சு வேலைக்காக நிற்கக்கூடிய அந்த மரமும் அந்த நிலத்தில் விளையக்கூடிய விளைச்சலும் அந்த நிலத்தில் வளரக்கூடிய புல்லும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வராது. அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதை மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ப்ராப்பராக அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இதுதான் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் சொல்லலை. அடுத்து நம்ம ஜென்ரல் கிளாஸ் ஆக்டுக்கு போவோம். ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் 1897 பொது சொல் விளக்க சட்டம் 1897 செக்ஷன் 3 சப்செக்ஷன் 26 கீழே லேண்டு அப்படிங்கிறது என்ன? நிலம். அப்போ நிலம் என்ன? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வந்துடுது. அடுத்து ரெண்டாவதாக என்ன சொல்கிறாங்க? பெனிஃபிட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் லேண்டு. அந்த நிலத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு தேக்கு மரம் இருக்குது. தேக்கு மரம் என்ன அப்படின்னா ஓரளவு வளர்ச்சிக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தச்சு வேலைக்கு அதை பயன்படுத்திடுவோம். அது மூவபுளில் வந்துடும். ஆனால் இதுவே மா, பலா, தென்னை இந்த மாதிரி மரங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி மரங்களில் நமக்கு ஈல்டு கிடைக்கும். அந்த ஈல்டை நம்ம விற்பனை செய்யறதுனால ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட் தான் நமக்கு என்ன அப்படின்னா பெனிஃபிட். அப்போ அந்த பெனிஃபிட் தான் அந்த நிலத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதுவே அந்த மரம் ஈல்டு கொடுக்கல அப்படிங்கிறப்போ அதை வெட்டுறதுக்காக ஒரு விற்பனை நடைபெற்றிருக்கு அப்படின்னா அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா அது மூவபுளில் வந்துடும். அதுவே அதோட ஈல்டை மட்டும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது இம்மூவபுளில் இருக்கும். அடுத்தது பர்மனென்ட்லி பேஷனட் டு எனி திங் அட்டாச்சு டு எர்த்து. அப்போ நிலத்தோட பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எதுவுமே என்ன அப்படின்னா இம்மூவபிள் அப்படிங்கிறதுல வந்துடுது. எனி கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸாக கூட இருக்கலாம். அது நிலத்தோட பதிக்கப்பட்டிருக்கு, நிலத்தோட புதைந்துண்டு இருக்குது அப்படின்னா அது என்னவா வந்துடுதுன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்துடுது. அப்போ வீடு மூவபுளா இம்மூவபுளா, பில்டிங் மூவபுளா இம்மூவபுளா, அது என்ன தான் வரும் அப்படின்னா இம்மூவபிளில் வந்துடும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய மெஷினரிஸும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க, நிலத்தோடு அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவும் இம்மூவபிளில் தான் வந்துடும். இப்போ ஃபேனோ லைட்டோ மற்ற இதெல்லாம் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறோன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் மாறாது அப்படிங்கிறப்போ ஒன்றும் இல்லை. இப்போ அந்த மெஷினரிஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க, இல்லை அந்த பில்டிங்கை நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறப்ப அதை இடித்து தான் செய்யணும். அப்போ இது இம்மூவபிளில் வந்துடுது. பாக்கி எல்லாமே மூவபிளில் வருது. இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 கீழே ஹெரிட்டரி அலவன்ஸ் மரபு வழி படித்தொகையும் அதே மாதிரி ரைட் டு வே, லைட்ஸு, பெரி, ஃபிஷரிஸ் இதெல்லாமே என்ன அப்படின்னா இம்மூவபிளில் வந்துடுது. அதே மாதிரி பர்மனென்ட்லி பேஷனட் டு எனி திங் அட்டாச்சு டு எர்த்து. அந்த அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய இப்போ இந்த வீடோ பில்டிங்கோ ஏதோ இருக்குது அப்படின்னா அதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த அட்டாச்சோடு இருக்கக்கூடிய மெஷினரிஸோ இல்லை விண்டோஸோ என்ன அப்படின்னா அதுவும் இம்மூவபிளில் வந்துடுது. அதை உடச்சி தான் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அது மூவபிளில் வராது, இம்மூவபிளில் தான் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆயில் மில்ஸோ ரைஸ் மில்ஸோ இருக்குது. இப்போ அந்த மில்ஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லீஸ்க்கு அந்த இடத்த எடுப்பாங்க. அந்த லீஸ் டேட் முடிஞ்ச பிறகு அந்த பில்டிங்கோட அந்த மெஷினரிஸும் விட்டுட்டு தான் போவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பில்டிங்கை கட்டி அந்த பில்டிங்கோடய இதை அட்டாச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா எர்த்தோட அட்டாச் பண்ணி இருக்கிறதுனால அந்த மெஷினரிஸை எடுக்கணும் அப்படின்னா உடச்சி தான் எடுக்கணும். அப்போ அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த சேஞ்சஸ் வராமல் இருந்தால் அது மூவபிளில் வந்துடும். இப்போ வர்றதுனால அது இம்மூவபிளில் வந்துடுது. அப்போ இது என்ன அப்படின்னா இம்மூவபிள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னெல்லாம் மூவபிள் அப்படிங்கிறத நமக்கு இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் பார்த்தா அதே தான் சொல்லியிருப்பாங்க. ஸ்டாண்டிங் டிம்பர் க்ரோவிங் கிராப்ஸ் நாட் இன்க்ளூடு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க.